வணக்கம் லக்ஷ்மி நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது மிதுன ராசி. உங்களது ராசி அதிபதி வந்து 9ல் இருக்கார். இதுவரை இருந்த இடர்கள் கொஞ்சம் டென்ஷன்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றத்துக்கான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து 8ல் இருக்கும்போது நிறைய ஒரு நம்ம ஆசை நிறைவேறாதது, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்லாம் கண்டிப்பாக வந்து போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ 2ஆம் இடத்துக்கு வந்து 8ல் இருக்கிற சனியின் குருவின் பார்வை இருக்கனால கொஞ்சம் கடினமான வார்த்தை பிரயோகங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. 3ஆம் அதிபதி 9ல் இருக்கனால நிறைய பிரயாணங்கள், புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒப்பந்தங்கள் கிடைச்சி நல்ல ஒரு மென்மையான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல மாற்றத்துக்கான விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ வெளிநாட்டில் வந்து இருக்கவங்களுக்கு வந்து நல்ல பொருள் வருவதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை வந்து மேல் படிப்புக்காக வந்து அப்ளை பண்ணியிருந்தவங்க எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு இருக்கவங்களுக்கும் இதை வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாடு இல்லை வெளியூரில் வந்து சீட்டு கிடைக்காத வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வீடு சம்மந்தமான விஷயங்கள், ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நல்ல ஒரு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு. அதனால் தந்தையினால் அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 9ல் இருக்கனால இதுவரை இந்த குழந்தைகளாக இருந்த ஒரு இடர்பாடு ஒரு டென்ஷன்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள். பசங்க வந்து படிக்கிற லெவல் வந்து நல்லாயிருக்கும். மேற்படிப்பு படித்து அதனால் ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை இந்த ஒரு கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடர்பாடுகள் இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் கிடைக்கல, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஃபேஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல அற்புதமான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. தொழிலாளர்கள், ஸோ தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிற கேது, 6ல் வந்து கேது இருக்கனால வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கடுபடிகள் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் புதனின் சாரத்தில் போகும்போது தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் நீங்களும் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கணுங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவு, ஸோ கணவன் மனைவி உறவில் வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நிறைய கருத்து வேறுபாடு, கணவன் மனைவினால சின்ன கருத்து வேறுபாடு அது வந்து சாதாரணமாக வர்றது தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்ன ஒரு கருத்து பேதங்கள்லாம் வரும். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி வந்து 8ல் வந்து மேஜர் கிரகங்கள் சனி குரு வந்து சந்திரனுடைய திடீர் வருமானங்கள், எதிர்பார்க்காத வருமானங்கள்லாம் வரும். பட் இருந்தாலும் வந்து பேச்சுக்கள் வந்து ஏடாவிடமாக பழைய கதைகள்லாம் வச்சு பேசி சண்டை வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா வந்து 2-8 திடீர் வருமானத்தை கொடுத்தாலும் சில நேரங்கள் பேச்சுவார்த்தையில் வந்து தடினமான வார்த்தைகள், ஜீர்ணிக்க முடியாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ 9ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நல்ல அலைச்சல் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில நேரங்கள் வந்து அப்பா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதில் எந்த விதமும் ஆனால் பேராசைப்படாமல், ஏன்னா 8ல் இருக்கும்போது நிறைய பேராசைப்படுவதனால் அதில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் தான், அதுக்கான விரயங்கள் நிறையா இருக்கும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே சந்திரனுடைய சாரத்தில் போகிறதுனால வந்து குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் போராடுவதும் சண்டை போடுவதுமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் வந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பட்ட அவஸ்தைகள் வந்து கண்டிப்பாக ஒரு 60% நம்ம வெளியில் வந்துட்டோம். பட் மேஜர் கிரகங்கள் 8ல் இருக்கனால நம்ம பேராசைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப. ஏன்னா இங்கே குருநாதர் திரு ஜிக்கு அடிக்கடி சொல்வார், 8ங்கிறது வந்து அதீதமான பேராசைகள். நம்ம எல்லைக்கு மீறி ஒரு சில விஷயங்களை ஈடுபடும் போது அது தப்பும் போது நம்ம அந்த கடன் அடைக்கிறதுக்கே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாரம் என்னென்ன விசேஷம் பார்ப்போம். 9ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி. ஸோ ஏகாதேசி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிற்றுக்கு லீவ் விட்டுட்டு அமைதியாக வந்து ஒரு அந்த ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜபம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 10ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம். அதாவது பிரதோஷம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக நம்ம மூதாதைகள் செய்த தோஷங்களை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். ஸோ அது போகணும்னா பிரதோஷ காலங்களில் நம்ம அன்றைக்கி பூஜைக்கு போக முடியலன்னா கூட காலையில் வந்து ஒரு பன்னீரோ தேனோ விபூதியோ பாலோ ஏதோ ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க அந்த பூஜைக்கு யூஸ் பண்ண நம்மளோட தோஷங்கள் கண்டிப்பாக நீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் கலந்துக்க முடியலைன்னா கூட எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கலந்துக்க முடியாதவர்கள் வந்து இந்த மாதிரி பொருட்கள் காலையிலே வாங்கி கொடுத்துடலாம். ஸோ இதனால் வந்து உங்கள் தோஷங்கள் நீங்கி உங்களது அடுத்த தலைமுறை வந்து நல்ல ஒரு விசேஷமான சூழ்நிலைக்கு கண்டிப்பாக போகும். 11ஆம் தேதி அன்றைக்கி மகாசிவராத்திரி அன்றைக்கி கண்ணு முழிங்க. ரொம்ப கண்ணு முழிக்க முடியல, அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 ஜாம பூஜையாச்சும் ஈஸ்வரன் கோயிலில் வந்து பார்க்க பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். அன்றைக்கி வந்து ஏதாச்சும் இந்த வேர்க்கடலையோ உங்களுக்கு சக்திக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒரு பேக்கெட் பண்ணி வர பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல விசேஷம், நல்ல ஒரு புண்ணியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் தேதி அன்றைக்கி 3:50 ஸ்டார்ட் ஆகி 13ஆம் தேதி 4 மணி வரை வந்து
அமாவாசை இருக்குது. ஸோ அமாவாசை திதி அன்றைக்கி வெறும் காக்காக்கு சோறு மட்டும் வைக்காமல் நம்ம கூட இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ ஒரு துணி எடுத்து கொடுக்குறதோ வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமது பித்ரு தோஷங்கள் நீங்கள் நல்ல வளமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா வாரமும் உங்களுக்கு இனிதே வர உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.